என்ன யாரு மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா. உனக்கு ஜிகர்தண்டா? ஜிகர்தண்டா சொல்ல மாட்டீங்க. உங்கள் ஹைட்டுக்குலாம் இங்கேருந்தே சொல்லிடுவீங்க. உனக்கு நல்லா இருக்காதுன்னு சொன்ன வேணாம். நல்லா இருக்காதுன்னா சாப்பிடாத. வேணாம்ல? என்ன வேணாமா? சரி அண்ணா 3 ஜிகர்தண்டா மினி போடு. உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. வாயை வேடிக்கை பாருங்க. அதை விட மெயினான விஷயம் என்னன்னா, மதுரைனாலே ஜிகர்தண்டா தாங்க ஃபேமஸ். ஜிகர்தண்டா ஆனால் மெயின் பிரான்ச் வந்து அங்கே இருக்குது. ஆனால் அங்கே நமக்கு கார் பார்க்கிங் வசதி இல்லாததுனால இங்கே வந்து நம்ம நின்று குடிச்சிக்கலாம், உட்காந்து குடிச்சிக்கலாம். இன்னொன்று உட்காந்தா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. உட்காந்துருவேனே, உட்காந்துருவேன். உட்காந்தா என்ன செய்வீங்க? உட்காந்தா என்ன செய்வீங்க? உட்காந்தா 1000 ரூபா எனக்கு கொடுத்துருக்கோம். கட்டுறியாடி? நான் இங்கே உட்காந்துருந்தா ஜிகர்தண்டா பிள்ளை நீ கட்டணும். 500 ரூபா பெட்டு சொல்லுங்க. நான் இங்கே உட்காந்து ஜிகர்தண்டா முழுசா குடிச்சு முடிக்கிறேன். இங்கனே உட்காந்து செத்துருவேன். 500 ரூபா பெட்டு ஜிகர்தண்டா, முழு ஜிகர்தண்டா நான் இங்கே உட்காந்து குடிச்சிருவேன். ஆள் வலிக்குது சொன்னீங்கன்னா உட்காந்துருவேன். எங்கண்ணே? அதுக்காக நீங்க பைபாஸ்ல போய் உட்கார சொல்லிங்க, நான் உட்கார முடியுமா? ஏ அவரை கிண்டல் பண்ற மாதிரி தப்பு. சொல்லு உட்காரவா வேணாமா? நீங்க பேசுறது இதுல கேட்காது தெரியுமா? மைக் வச்சுட்டு பேசிக்கலாம். நீங்க நடந்து போற இடத்துல சென்டர்ல நான் உட்காரணும். உட்காந்து 500 ரூபா பெட்டு. நான் ஜிகர்தண்டா போட்டிங்களானே? நான் உட்காந்துருவேன் பார்த்துக்குங்க. 500 ரூபா உடனே கொடுக்கணும். கொடுக்கலன்னா நான் அப்புறம் கேவலமாக கேட்பேன். நீ போனை போடு, பானை போடு. 500 ரூபாய் வச்சு காமி. உங்களெல்லாம் நம்ப முடியாது. அப்படிலாம் இது பண்ண முடியாது. நான் உட்காந்துருவேன். அதெல்லாம் பேசக்கூடாது. உட்காந்து காட்டு. நாங்கள் 500 ரூபாய் காட்டுறோம். டிஷ்யூ கொடுங்க. இங்கே வந்து உட்காந்து தான் 500 ரூபா காட்டுறோம். அப்படியே கண்டினியூ பண்ண. அவர் உட்காந்துருக்காரு, நான் உட்கார்றதுக்கு என்ன? என்னை ஏமாத்தக்கூடாது. நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன். என்னை ஏமாத்தக்கூடாது. உட்காந்துருவேன். அண்ணே நான் உட்காந்துட்டேன்னா நீங்க கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுவேன். அன்சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லிடுவேன் உங்களை எல்லாரையும். மக்களே நான் கண்டென்ட்டுக்கு நான் ரெடி மக்களே. ஆனால் இவங்களை பாருங்க. ஆனால் என்னை ஏமாத்த பார்க்குறாங்க. காசு தர நீ பண்ணுவியா பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு உங்க ஆடியன்ஸ் வெயிட் பண்றாங்க. ஆடியன்ஸ்க்காக பண்ணு. ஆடியன்ஸ் கேட்கல. என்னோட ஆடியன்ஸ் என்னங்க உட்கார சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் சொல்லுவீங்க. 500 தர உட்காருப்பா. உட்காரு சென்டர்ல உட்காரு. அந்த கருப்பு கடை கருப்பு எழுதுல உட்காரு. கருப்புல உட்காரு. இந்த கருப்புல. அது அவரை கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. தப்பு. ஓரமான உட்கார கடை. இங்க உட்காரு. இந்த எட்ஜ்ல உட்காரு. இந்த எட்ஜ்ல உட்காரு. உட்காரு. என்ன ஸ்டைலா உட்காருங்க. ஸ்டைலா உட்காரு. அதாவது மானத்தை விட்டு நான் உட்கார்றேன். அதுக்கு நீங்க வந்து சரியான கிரெடிட் கொடுத்தீங்கன்னா நான் உட்காருவேன். இல்லைன்னா உட்கார மாட்டேன். நீ தரமாட்டடி. நீ பெரிய ஃப்ராடு. நீ உலகமகா ஃப்ராடு. நீ தரமாட்ட. பின்னாடி செய்யணும். அதாவது மக்களே நம்ம உட்கார்றது பெருசு இல்லை. இந்த பிள்ளை பெரிய ஃப்ராடு தராது. உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு எதுக்கு நம்ம நீங்கள் கேட்குறீங்களா நான் உட்காரேன். இந்த பிள்ளைக்கு நான் ஏன் உட்காரணும்? நான் மக்களே சொல்லுங்க மக்களே. மறியல் பண்ணுறேன்னு நினைக்க போகிறாரு அவரு. ஏம்மா என்னம்மா மறியல் பண்ணியிருக்கேன் நடு ரோட்டில் உட்காந்து. ஏங்க நீ குடிச்சு போயிடுவாங்க. கால் வலிக்குது.
வார்த்தை வரமுடியல. எல்லாரும் நான் மறியல் பண்றேன்னு நினைக்க போறாங்க. நீங்க உட்காந்துருங்க. சொல்ல எந்த இடத்துல உட்காருங்க? எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க பாத்தீங்களானே? அம்மன் சன்னதியில, மீனாட்சி அம்மன் கோயில, நடு தெருவுல. இது இனிமேல் ஒவ்வொரு டாஸ்கா நாங்க சொல்றோம். எங்க உட்காந்துனாலும் எதுனாலும் பண்ணிடணும். அதான் இனிமே கண்டெக்ட் போகும். எல்லாரும் என்ன கணிகளும் ஊற்றுவாங்க நினைக்கிறேன் கமெண்ட்ல. உட்காந்துட்டேன், குடிச்சிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் ஏதாவது இங்க உட்காந்து சாப்பிட்டு பரோட்டா வந்துடும். ஆனா நான் டெய்லர் அக்கா பிராங்க் பண்ண வந்தேன். நீங்க என்னைய பிராங்க் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியலடி. இப்போ நான் போயிட்டு ஒரு 4 புரோட்டா ஒரு ஆஃப் பாயில் வாங்கிட்டு இங்கேயே வச்சு சாப்பிட்றேன். கோவில் வாசல். கோயில் வாசல்ல உட்காந்து இந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க கோயிலுக்கு. குடி 500 ரூபா. குடு 500 ரூபா. அது 250 கோயில் வாசல்ல போய் பில் பே பண்ணு போ. அண்ணே பில் அந்த பொண்ணை கூப்பிட்டுவாங்க. சொன்னாங்க நான் உட்காந்துட்டேன். நாங்க எம்ப்ளாயினே. அதான் மானங்கிட்ட நீலாம் இந்த பிள்ளை வந்து காசு தராங்க, நீ நடு ரோட்ல உட்கார வச்சு அதுக்கு நீ பிச்சை எடுடி. பே பண்ணுங்க. அமௌண்ட் பேக்குங்க. கொஞ்ச நேரம் கலெக்ஷன் ஆயிருக்கும்ல.